ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஆட்டாக திவான் மந்திங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம். மந்தி சாப்பிட்லான்ட்டு. மட்டனமா சிக்கனமா? சூப்பு ஃபஸ்ட்டு சூப்பு கொடுப்பாங்க. சூப்பு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் மந்தி, அப்புறம் ஒரு ஃபிஷ் மந்தியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றது தான். அப்பா, அம்மா, அண்ணா 3 பேர் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கும் டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு, நல்லாயிருக்கு சொன்னாங்க. அப்புறம் கிளம்பிட்டோம் சாப்பிட்டு. ஸோ இங்கே அஜ்மல்லேருந்து 1.5 hours. ஸோ பார்த்திங்கன்னா 5:30 கரெக்டாக குளோபல் வில்லேஜ் ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் குளோபல் வில்லேஜ் தான் போயிருந்தோம். 5:30 போயிட்டோம். அப்போ தான் அந்த லைட்டிங்ஸ் ஆன் பண்ணுறப்ப பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வந்துட்டு ஃபைல வராம 3 ஆனா அவங்க 3 க்ளோஸ் பண்ணாங்க. திருப்பி இன்னொரு குளோபல் வில்லேஜ் வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 6 o'clockலாம் கரெக்டாக லைட் போட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நேரில் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த லைட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நேரில் பார்க்குறக்கு உண்மையாக சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். இதான் என்ட்ரன்ஸ். இனிமேல் தான் உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிஸும் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியோட அந்த சிம்பிளும் இருக்கும். ஸோ பார்க்குறக்கே அழகாக இருக்கும். எல்லா கண்ட்ரிஸும் இதுக்குள்ளே இருக்கும். லைனாக ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா இருக்கும். பேசுகிற மாதிரி ராஜ்மஹல் அங்கே இருக்குடி. ஸோ நியூ இயர்க்காக பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு அரபிக் ஸ்வீட்டு. ஸோ இதாக ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப வைரலாக இருந்துச்சு. யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா போட்டிருப்பாங்க. மெயினாக குளோபல் வில்லேஜில் மஸ்டர் ட்ரை போட்டாவே இதாக வரும். நிறைய கூட்டம் அந்த ஸ்வீட்டுக்காக அத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருப்போம் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வாங்கினோம். இது மேலே இந்த மாதிரி பால் சட்டை போட்டு அது மேலே ஒரு ஸ்வீட் ஊற்றி தருவாங்க. ஸ்வீட் பால் சட்டை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு அரபிக் ஸ்வீட்டு. ஒரு 30 minutesக்கு மேலேயே வெயிட் பண்ணி அப்புறம் தான் வாங்கிட்டு வந்தோம். இதில் ஏற்றலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டர்க்கிஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போயிருந்தோம். நான் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். குளோபல் வில்லேஜ் வரப்போ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் அம்மா ட்ரை பண்ணட்டும் அவங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா தான் ட்ரை பண்ணாங்க. ஐஸ்கிரீமோட அந்த விளையாட்டு காட்டுவாங்க, அதுதான் ஃபன்னாக இருக்கும். ஸோ அம்மா தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணாங்க.
நாங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் போயிருந்தோம். ஸோ அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு இந்த மாதிரி ட்ராமாஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே. ஸோ அது நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரபிக் ஷவர்மா தான் வாங்கியிருந்தோம், ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பபிள் டீ தான் ட்ரை பண்ணோம். நார்மல் பபிள் டீயோட இந்த ஃப்ளேவர்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதான் வாங்கி ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அதை தான் ட்ரை பண்ணோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீம்லாம் அந்த ரியல் மேங்கோ பல்பாட்டை அந்த இதை எடுத்து போட்டுருந்தாங்க கட் பண்ணி. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ போடுறது? 25. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஷேக் தான் குடித்தோம். அந்த கடையில் பார்த்திங்களா செம்ம க்யூட்டாக இருக்குது. அந்த பொம்மை தான் மில்க் ஷேக் போடுது. அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அது அப்படியே இந்த இது சுற்றிக்கிட்டே அதுவே போடுது. ஸோ நல்லா இருந்துச்சு அதுவுமே. நீங்கள் சாப்பிடுவீங்களா? இந்தியா லாஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இந்தியாவுக்கு வந்துவிட்டோம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு. ஸோ அங்கேயே டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு பட்டர் தோசை, அதுக்கப்புறம் வடாப்பாவ் அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கேயே நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதோ குளோபல் வில்லேஜோட ஃபுல் வியூ. அந்த ரைட் சைட் ஃபுல்லாக போயிட்டு சுற்றி வரணும். நாங்கள் வந்துட்டோம், சுற்றி என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். நாங்கள் போன அன்றைக்கி கூட்டம் வேறு. பட் நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இதோடு இந்த vlog முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.